உங்கள் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அப்படின்னு வந்தாலே பேராசிட்டமால் தான் இல்லைங்களா? பேராசிட்டமால்ங்கிறதுமே ஒரு மருந்து தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதை கொடுக்குறப்பவும் சேஃபான டோஸ் அண்ட் டியூரேஷன் தெரிஞ்சு நம்ம கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக நம்ம டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெயிட் பேஸ்டாக டோஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் டியூரேஷன்ஸ் வந்து ஒரு 4 to 6 hours ஒன்ஸ் அந்த மருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெர்மோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருந்தால் நம்ம கண்டிப்பாக பேராசிட்டமால் ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட், யூஸ்வலாக நமக்கு ஃபார்முலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ், சிரப், இந்த 2 ஃபார்முலேஷன்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ட்ராப்ஸில் அளவை குறைக்கிறதுக்காக பேராசிட்டமாலோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ராப்ஸ் யூஸ்வலாக ஒரு எம்எல்ஏ வந்து 100 mgலேருந்து 150 mg வரைக்கும் இருக்கும். பட் இன்கேஸ் சிரப் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 5 mlக்கே 125 mg, 250 mg இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே ட்ராப்ஸ் கொடுக்குறப்போ அதோட ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து தான் நீங்கள் உங்கள் இன்ஃபென்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மருந்தை கொடுக்கணும். யூஸ்வலாக நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான டோஸ் கொடுக்கறதுனாலையோ இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி அந்த மருந்து நம்ம கொடுக்கறதுனாலையோ அவங்களுக்கு டாக்ஸிக் டோஸ் அப்படின்னு சொல்ல பண்ணுற அந்த அளவு அதிகமாக போகலாம். இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நிறையா குழந்தைங்க லிவர் இன்ஜுரினால, அதாவது கல்லீரல் பாதிப்புனால ஐசியூ வரைக்கும் லேண்ட் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மருந்து கொடுக்குறப்போ டோஸ் அண்ட் டியூரேஷன் பார்த்து தான் கொடுக்கணும்.